கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கடந்த 2024 ஆண்டில் முதல் மாதத்திலிருந்து ஜனவரியிலிருந்து 7 மாதங்களாக என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருந்தது. சுகர் அதிகமாக இருந்தது. சுகர் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. உடனே ஆஸ்பத்திரி போய் குளுக்கோஸ் விட்டுட்டு வந்ததே இருக்கணும். அப்பொழுது எதுவுமே சாப்பிட முடியாது. ரொம்ப உடல்நிலை சரியில்லாமலே இருந்தது 7 மாதம். 8வது மாதத்தில் 8வது மாதத்தில் சுகமாழ்வு துளிர்த்தது என்று சொல்லி அந்த வேத வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதிலிருந்து ஆண்டவர் இடத்தில் நான் கண்ணீரோடு நான் செபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகவாழ்வு கொடுங்க, நான் எத்தனை நாள் இவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன், சம்பாதிக்கிற சம்பாதிங்கள் எல்லாம் மருந்து செலவுக்கே போய் கொண்டு இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியல. கண்ணீரோடு நான் செபிக்கும் பொழுது என்னுடைய வயிற்றுப்போக்காகவே இருந்தது. சாப்பிடவே முடியாது, சோறு சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது, மட்டன் சிக்கன் எதுவும் ஒன்றுமே சாப்பிட முடியாது, படுத்தே இருப்பேன். எனக்கு அநேக மக்கள் கொண்டு வந்து எனக்கு உதவியாக எதுவுமே கொடுப்பார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள், இட்லி செய்தால் கொடுப்பார்கள், படுத்தே இருந்தேன். சப்பாத்தி செய்து கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு உதவி செய்த மக்கள் அநேகமாக இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற உதவி. அப்பொழுது எனக்கு உடனே உடம்பு சரியில்லை. பொருத்தனையோடு நான் ஜெபம் பண்ணேன். இந்த வாக்குத்தத்த வசனம் கிடைத்ததிலிருந்து நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் உனக்கு சாட்சி சொல்லுறேன், எனக்கு முடிந்த ஆண்டவரே, நான் போகும்போது ஒரு பொருளை நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நான் செபித்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். இப்பொழுது நான் நன்றாக சாப்பிடுகிறேன். எல்லாமே மட்டன் சிக்கன் எது வேணாலும் நான் சாப்பிடுகிறேன். எனக்கு உடம்புக்கு எந்த விதமான கஷ்டம், சோர்வுகள், பலவீனங்கள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் செபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் உண்மையாகவே நிச்சயமாகவே நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நிச்சயமாக ஜீவனோடு சொல்லுகிறேன். மரண தருவாயிலும் கூட இருந்தேன். நம்ம மரணம் அடைஞ்சிருவேன், நீ நம்ம இந்த பூமியில் இருக்க மாட்டோம் என்று சொல்லியும் கூட நான் கண்ணீரோடு ஆண்டவர் இடத்தில் சொன்னேன், என்னை எடுத்தாலும் என்னை கஷ்டப்படுத்தாமல் என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, என்னை இந்த பூமியில் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு நான் இருக்கிறேன். 7 மாதங்களாக படாத கஷ்டங்கள் நான் பட்டிருந்தேன். ஆனாலும் என் தேவன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதுமா இந்த பேனை நான் ஆண்டவருக்கென்று பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவருக்கு இந்த பேனை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இன்னும் எனக்காகவும் என் குடும்பங்களுக்காக நீங்கள் செபிக்கும் மாதிரி உங்களிடத்தில் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன்.